Good evening students. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். Exercise 8.2 செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா? We have completed 7 questions and we are in the 8th question. 8th question read பண்ணலாம். A lead pencil is in the shape of a right circular cylinder. நமக்கு தெரியும் lead pencilனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதாவது இப்படி ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லா உட்டனா இருக்கும். அந்த உட்டுக்குள்ள ஒரு lead இருக்கும். அதான் நம்ம lead pencil அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Then the pencil is 28 centimeters long. Upper height is equal to 28 centimeters. And its radius is 3 millimeters. And the pencil oda full radius eவ்வளவு 3 millimeters. If the lead is of radius 1 millimeter, lead oda radius 1 millimeter, then find the volume of the wood used in the pencil. Wood அப்படிங்கும்போது volume of the pencil நம்ம கண்டுபிடிச்சிட்டு இல்லையா? இது ஃபுல்லா பென்சில். இந்த பென்சிலோட ஃபுல் வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உள்ள லெட்டோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இஃப் யூ சப்ட்ராக்ட் யூ வில் பி கெட்டிங் த வால்யூம் ஆஃப் த வுட் யூஸ்ட் இல்லையா? நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். கிவன் அதாவது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 3 millimeters அப்படின்னா எவ்வளவுமா? மத்தெல்லாம் இப்போ 28 வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. So we'll convert it into centimeter. 10 millimeter equal to 1 centimeter. அப்ப 3/10 போட்டோம்னா 0.3 centimeters. And small r equal to 1 millimeter, which is equal to 0.1 centimeter. And h is equal to 28 centimeters. இல்லையா? Volume of wood கேட்டிருக்காங்க. Volume of wood is equal to volume of the pencil minus volume of the lead. இல்லையா? என்ன ஷேப் இது? ரெண்டுமே cylindrical shape. Therefore, pi capital R square H minus pi small R square H. இல்லையா? ரொம்ப ஈஸியா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். pi H வந்து காமனா இருக்கு, அது வெளியே எடுத்துட்டோம்னா R plus R into R minus R. இல்லையா? R square minus R square. Therefore, this is equal to நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ 22/7ல கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கா பாப்போம். இருக்கு 28 இல்லையா? அப்போ 22/7 into height வந்து 28 R plus R அப்படிங்கும்போது 0.3 plus 0.1 into 0.3 minus 0.1 இல்லையா? இப்போ இது 4 times போகும். bracket simplify பண்ணு. 22 into 4 எவ்வளவுமா? 88 இல்லையா? 88 into 0.4 into 0.2 multiply பண்ணா 4 2s are 8. Therefore it becomes 88 into 0.08 centimeter square. புரியுதா? இப்போ 8 2 4 2s are 8 ன்னு போடுறோம். பட் ரெண்டு டெசிமல் பிளேசஸ் இருக்கு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அது மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ 8 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 8 8s are 64. again 64 plus ரிமைண்டர் 6 இருக்கு 70. எத்தனை டிஜிட்? 2 digits இல்லையா? இங்கே நமக்கு டெசிமல் பிளேஸ் கிடையாது. ஸோ 7.04 centimeter cube is the volume of the wood used. புரியுதா? ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இங்க உங்களுக்கு R square minus R square நீங்களே டைரக்டா போட்டு பண்ணணும்னா பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. புரியுதா? பை h மட்டும் வெளியே எடுத்துட்டு இங்க வந்து R square minus R square பை h வெளியே எடுத்துட்டோம்னா R square minus small r square அப்படி போட்டு செய்துக்கலாம். அப்படி போட்டேன்னா உனக்கு டைரக்டா 0.08 கிடைக்கும். எப்படி? 0.4 the whole, I mean 0.3 the whole square போது it will be 0.09 minus small r square என்ன 0.1 the whole square, அப்ப 0.01. 0.09 minus 0.01 will give you 0.08. அப்படி பண்ணா உனக்கு ஆன்சர் வந்து will be the same. இல்லையா? So it is 7.04 centimeter cube. வால்யூம்ங்கிறதுனால கியூப்ல எழுதணும். அடுத்த क्वेश्चन போடலாமா? இப்போ ஒரு விஷயம் கவனிக்கணும். எல்லா யூனிட்ஸும் எல்லா மெஷர்ஸும் நம்ம கொடுத்திருக்க எல்லா மெஷர்ஸும் ஒரே யூனிட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே? அடுத்த क्वेश्चन போலாம். 9th question.
radius and slant height of a cone are 20 centimeters and 29 centimeters respectively. Find its volume அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? எழுதிக்கலாமா? என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, $20 centimeters, slant height போது L equal to 29 centimeters. சரிதானா? slant height கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் a cone அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கோன் அப்படிங்கும்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square h இல்லையா? அப்போ நமக்கு h கண்டிப்பா தெரியணும். பட் h is not given, so we have to find out h, which is equal to h square is equal to, or h is equal to square root of L தான் பெரிய நம்பர் சொல்லியிருக்கோம், L square minus r square. வேணும்னா நீ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு கூட நீ பார்த்துக்கலாம். This is L, this is h, this is r. L square is the longest side. அப்போ r h வேணும்னா L square minus r square போடணும். புரியுதா? So this is equal to square root of 29 square minus 20 square. நான் அது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். 29 square கண்டுபிடிச்சு பிற 20 square 400 கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்றதை விட I just want to do it in another way. A plus b into a minus b. So it a plus b போட்டேன்னா 49, a minus b போட்டேன்னா 9. So இதோட ஸ்கொயர் ரூட் 7 into 3 which is equal to 21 centimeters. அப்ப ஹைட் வந்து எனக்கு 21 centimeters. புரியுதா? a square minus b square a plus b into a minus b ஃபார்ம்ல நான் எழுதிட்டேன். Therefore volume of the cone is equal to (1/3 pi r square h cubic units) equal to 1/3 into 22/7. ஏன்னா எனக்கு r square வந்து 20 இருந்தாலும் r வந்து 20 into 20 நம்ம r square போட்டாலும் h வந்து எனக்கு 21 இருக்கு, which is divisible by 3 இல்லையா? Therefore which is divisible by 7. அப்ப தாராளமா பைக்கு வந்து I can use 22/7. So now let's cancel the common factors. 3 7s are 27, sorry 21. So இங்க 21 போயிடும். 3 7s are 21. Cancel ஆயிடும். So we have to multiply the rest of the terms. 2 2s are 4, 4 2s 4 ஆக இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 4 2s are 8, 4 2s are 8. இங்க ரெண்டு 0 இருக்கு. So 2 zeros. So many centimeter cube is the required answer. Volume தான் கேட்டிருக்காங்க இல்லையா? So you can write it as such. 8,800 centimeter cube. Okay. அடுத்த क्वेश्चन போலாமா? அப்ப r h கொடுத்திருக்காங்களா? முதல்ல ஃபார்முலா பாத்துக்கோ. ஃபார்முலாக்கு தேவையான எல்லாம் இல்ல அப்படின்னா இருக்கிற டேட்டா வச்சு இல்லாத வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். Next question. 10th question. The circumference of the base of a 12 meter high wooden solid cone is 44 meters. What is given? 12 meter high wooden solid cone. அப்ப 12 meter high wooden solid cone அப்படிங்கும்போது I can draw it. இதோட height எவ்வளவு? It is given to be 12 meters. Circumference is given to be 44 meters. So, in the circumference 2 pi r is equal to 44 meters. நமக்கு radius தெரியாது. அது r னு வெச்சுக்கோ. Now, find the volume னு கேட்டிருக்காங்க. h கொடுத்துட்டாங்க. r தெரியாது. r can be found out from this 2 pi r இல்லையா? Let us find out. Given h is equal to 12 meters. 2 pi r is equal to 44 meters. Which implies that r is equal to 44 by 2 pi. 44 by 2 into 22 the by 7 இங்க மேல போய்டும் இல்லையா? Then it becomes 2 into 22 44. இங்க 144 is 144 போய்டும். So r is equal to 7 meters. Therefore volume of the cone is equal to formula போட்டு substitute பண்ணா போதும். 1/3 pi r square h
cubic units equal to 1 by 3 into 22 by 7. Yeah, 22 by 7 because 7 is a multiple of 7. 7 la cancel ஆயிடும். 7 sevens height வந்து 12 meters. So many meter cube. எல்லாமே மீட்டர்ஸ்ல வச்சிருக்கோம். Now ஒரு 7 போய்டும். இங்க ஒரு 3 போச்சுனா இங்க 4 3s. 22 into 7 or you can write it as 22 into 28. இல்லனா என்ன செய்யலாம் 88 into 7 னு கூட நீ போட்டுக்கலாம். 22 into 4 அப்போ 88 into 7 meter cube. 7 8s are 56. 5 remains. 56 plus 5 61 meter cube. 660 meter cube is the volume of the cone. இல்லையா? இங்க மீட்டர் கொடுத்திருந்தா மீட்டர் இல்ல சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் கியூப். அடுத்த क्वेश्चन போலாமா? 11th question. Volume of a frustum நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். Let's see how it works. This is the cone. கோன்ல இருந்து நம்ம கோனோட பேஸோட ரேடியஸ் r ன்னு எடுத்துக்கிறோம். எந்த இடத்துல கட் பண்ண போறோமோ அந்த கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தனியா ஒரு கோன் பிரிஞ்சு வந்துரும் இல்லையா? அந்த இடத்துல அதோட அந்த பிரியிற கோனோட ரேடியஸ் வந்து we take it as small r and the height of the frustum is taken to be h இல்லையா? r. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். Now what is the volume of the frustum? Volume of the frustum is equal to ஞாபகம் இருக்குதா? 1 by 3 h 1 by 3 pi h 1 by 3 pi h into capital R square plus small r square plus capital R into small r. This is the formula for volume of a frustum. என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். 11th question. A vessel is in the form of a frustum of a cone. Its radius at one end and the height are 8 cm and 14 cm respectively. If its volume is 5676 by 3 cm cube, then find the radius of the other end அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த ரேடியஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? So we can take it. இங்க எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு நமக்கு. We can take any one of the r to be that given value. Given எழுதிக்கலாம். Given r is equal to 8 centimeters and height is equal to 14 centimeters and volume equal to 5676 by 3 centimeter cube. Yeah? Volume of frustum is equal to 5676 by 3, which implies that 1 by 3 pi h into r square plus rr is equal to 5676 by 3. இது என்ன நினைக்கிறேன், இந்த 3 நான் கேன்சல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? I am going to substitute for one of the r's. ஒரு r வந்து 8 cm ன்னு தெரியும், அதனால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். This implies that 22 by 7 வேற வழி கிடையாது. இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியே ஆகணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் எனக்கு அந்த ஸ்மால் r வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா கிடைக்கும், இல்லனா பையோட டேர்ம்ஸ்ல கிடைக்கும் இல்லையா? So 22 by 7 h வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு 14 into r square 64 plus small r square plus 8r is equal to 5676. இல்லையா? இப்போ இது 1 time, இது 2 times. 222s are 44. இல்லன்னா என்ன சொல்லலாம்? This implies that r square plus 64, sorry, இப்படி மாத்தி எழுதிக்கலாம் இல்லையா? r square plus 8r plus 64
is equal to 5676 by 2 into 22. இல்லையா? இப்போ முதல்ல இதை கேன்சல் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பருக்கு கொண்டு வரணும். 2 ones are 2, இங்க 2, 8, 3, 8. திருப்பியும் ஒரு 2 11s. இங்க 1, 4, 1, 9. 2 ஆல கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 11 ஆல கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 11 ones are 11. அப்போ 31ல 2 times போகும் 22, 9 மீதி இருக்கும், கரெக்டா போகும். So it is, I'll rewrite it. This implies that r square plus 8r plus 64 equal to 1419 by 11. Cancel பண்ணு. 1, 2, 9. சரியா? Which implies that r square plus 8r plus 64 minus 129 equal to 0. நான் இப்போ எங்க கொண்டு வந்திருக்கேன்? அல்ஜீப்ரா கொண்டு வந்துட்டேன் இல்லையா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். சிம்பிளிஃபை பண்ணு. r ஸ்கொயர் பிளஸ் 8r மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணு. இங்க ஒரு 5, 65 ஈக்குவல் டு 0. 65 எப்படி பிரிக்கலாம்? 13 5s are இல்லையா? அதுதான் ஒரு பாசிபிள் ஃபேக்டரைசேஷன். மைனஸ் 65 இங்க பிளஸ் 8. இப்போ பிளஸ் 13 மைனஸ் 5. பிளஸ் 13 மைனஸ் 5 போட்டா எவ்வளவு கிடைக்குமா? 8 கிடைக்கும் இல்லையா? இங்க போட்டுக்கலாம். பிளஸ் 13 மைனஸ் 8. இங்க 13 இன்டூ மைனஸ் 8 மைனஸ் 65. நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா I get r plus 13 into r minus 8 equal to 0, which implies that r is equal to minus 13 or r is equal to 8 centimeters. ஆனா ஆல்ரெடி 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா? anyhow நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து it is on. வேற எங்க தப்பு பண்ணிருக்கு? ஓ 513 இல்லையா? 513 சாரி. இங்க 8 தான் நமக்கு வேணும். அப்ப இங்க நம்ம 5 போடணும். so it is minus 5. so r is equal to 5 centimeters. minus இருக்க முடியாது. ஏன்னா r is length. so r cannot be negative. அல்ல இங்க என்ன எழுதலாம்? radius cannot be negative. Radius cannot be negative. Therefore, radius of other end equal to 5 centimeters. சரியா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? இருக்கிற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 12th question. Let's read the question. The perimeter of the ends of a frustum of a cone are 44 centimeters and 8.4 pi centimeters. If the depth is 14 centimeter, then find its volume. அதாவது உனக்கு தனித்தனியா ரேடியஸ் கொடுக்கிறதுக்கு பதிலா 2 pi r கொடுத்திருக்காங்க. You can find r இல்லையா? So given 2 pi r is equal to 44, 2 pi small r o capital R o equal to 8.4 pi and height is equal to 14 centimeters. இல்லையா? இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கொடுத்திருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
It is the circumference. So we'll start working on the radii. So 2 pi r is equal to 44, implies that capital R equal to 44 by 2 pi, rather 2 into 22 by 7 மேல போகும். As usual இது cancel ஆகும். This implies that one radius equal to 7 centimeters. அடுத்தது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பாரு, 2 pi r is equal to 8.4 pi, which implies that r is equal to 8.4 pi by 2 pi. pi cancel ஆயிரும். இதை cancel பண்ணேனா 4.2, which implies that r is equal to 4.2 centimeters. Capital R தெரியும், small r தெரியும், height தெரியும். You can substitute in the formula and find out the volume. Therefore, volume of the frustum is equal to, formula எழுதிக்கோ, 1 by 3 pi h, 1 by 3 pi h into r square plus rr equal to 1 by 3 into 22 by 7 into 14 into r square na evlavu 7 square plus 4.2 square plus 7 into 4.2. Cancel panna 2. So 22 into 2 by 3 cancel பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணா 3 கேன்சல் ஆயிடும். ஏன்னா பாரு எப்படின்னு பாரு, is 49 இல்லையா, பிளஸ் ஸ்கொயர் பண்ண 42 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s 16, 1 carries, 16 plus 1 17 plus multiply பண்ணு 14, 1 carries 29 இல்லையா. இப்போ ஆட் பண்ண equal to 22 into 2 by 3 into, let us add up, இங்க 4, இங்க 4 இருந்ததுன்னா ஆக்சுவலா இது வந்து 100th digit. இங்க அப்போ 40 னு வச்சுக்கணும், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 00 இருக்குன்னு வச்சுக்கணும். உனக்கு இது கஷ்டமா இருக்கு இப்படி ஆட் பண்ணனா, you can add like this, 49.00, 17.64, 29.40. இப்படி போட்டு நீ ரஃப் காலம்ல ஆட் பண்றதுல தப்பே கிடையாது. புரியுதா? 4, then 10, 1 carries, 17, 10, 17 plus 9, 26, 2 carries, go to 5 plus 4, 9, 96.03. இதை கேன்சல் பண்ணேனா, கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டேனா you'll be getting the answer. சரியா? மல்டிப்ளை பண்ணிடுவோமா? So it is actually equal to 22 into, அதாவது 2 ஆல மல்டிப்ளை பண்ண இங்க 08 வரும், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12, 1 carries, 18, 19 by 3. இப்போ 22 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது it's enough if you multiply once by 2, 2 8s are 16, 2 2s are 4, இங்க 38. அதே மாதிரி 3 8, 4 1 6, add up 7, 5, 12, 12, 4, 2 digits. So 4225.76. ஏன்னா கேன்சல் ஆகல, 3 வந்து கேன்சல் ஆகல, 96.04ல வந்து கேன்சல் ஆகல. ஆக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா. இப்ப டிவைட் பண்ணி போடு. 1 3 0 8 24 16 5 5 3s are 15, இங்க 26 இருக்கும், 8 பாயிண்ட் சம்திங் வரும், 9 வச்சுக்கலாம், 5 9. சரியா? சாரி, இங்க 4 3s are 12 இல்லையா, 3
3 4s are 1 3 is 3, 4 3s are 12. So many centimeter cube is the volume of the frustum. சில இடத்துல இது மாதிரி நம்ம ஃபிராக்ஷனா கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கும் ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? And 13th question. A right-angled triangle ABC with side 5 cm, 12 cm and 13 cm is revolved about the fixed side of 12 cm. அப்படினா என்ன அர்த்தம்? 12 cm அப்படி ஃபிக்ஸ்டா வச்சிட்டு 5 cm இப்படி தான் வைக்க முடியும். இத ஃபிக்ஸ்டா அப்படி பிடிச்சுக்கறாங்க. பிடிச்சிட்டு ஒரு சைடு 12 ஒரு சைடு 5 அப்படினா உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம் 5 ஸ்கொயர் plus 12 ஸ்கொயர் எவ்வளவுமா 169 which is 13 ஸ்கொயர் இல்லையா? சோ இது மாதிரி வச்சிட்டு என்ன பண்றாங்களா, இத ஃபிக்ஸ்டா வச்சிட்டு they are revolving it. ஒரு ட்ரையாங்கிள் ரிவால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? you will get a cone. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? whose radius equal to 5 cm and height is equal to 12 cm. இல்லையா? when the right triangle is revolved, a cone is generated. A cone is generated. Whose radius equal to 5 centimeters and height is equal to 12 centimeters. Therefore, what is the volume of cone? So, volume is equal to 1 by 3 pi r square h. 1 by 3 pi r square h cubic units. 1 by 3 நமக்கு pi value போட முடியாது, அப்படியே வெச்சுக்கோ. pi into r square எவ்வளவுமா 5 square it is 25, h வந்து 12, cancel பண்ணு 4 times. So 4 into 25 100 pi centimeter cube இப்படியே வெச்சுக்கலாம். இது 22 by 7 போட வேண்டிய அவசியம் இல்ல, போடணும்னு நினைச்சேனா you can find out, தப்பில்ல சரியா? 22 by 7 போட்டேனா you will be getting 100 into 22 by 7 centimeter cube, that is 2200 by 7 centimeter cube. 3 7s are 21, 1 remains, 7 10 illa 1 7 is 7, 3 remains, 4 28. அப்படி இல்லனா நீங்க என்ன செய்யலாம் அப்படினு பார்த்தா இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படினு பார்த்தா இதுக்கு உனக்கு பர்టిక్యులர் வேல்யூவே கொடுக்கல, பைக்கு வந்து பர்టిక్యులர் வேல்யூ இத சூஸ் பண்ண அது சூஸ் பண்ண அவங்க சொல்லல. So you can write it as 100 into 3.14 centimeter cube னு போட்டுக்கலாம். So 314 centimeter cube னு போடலாம். இல்லனா 22 by 7 போட்டு 2 digits 2 decimal places க்கு you have to find out the value. சரியா? Or fraction போட்டேனா will be getting 314 2 by 7. மூணு விதமாவும் எழுதலாம், ஃபிராக்ஷனாவும் எழுதலாம், pi யூஸ் பண்ணி எழுதலாம். otherwise you can use decimal value, இங்க 3.14 யூஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Question number 14. Okay. The radius and height of a right circular cone are in the ratio 2:3. Find the slant height if its volume is this much. உனக்கு தெரியும் ரேடியஸும் ஹைட்டும் தனித்தனியா கொடுக்காம ரேஷியோ ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. given r is to h is equal to
2:3 and volume equal to 100.48 centimeter cube. Take pi as 3.14. அது எடுத்தா தான் உனக்கு இங்க டேலி ஆகும். அந்த ஹிண்ட் கொடுத்திருக்கிறத நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேயா? லெட் என்ன செய்யணும் இந்த மாதிரி क्वेश्चनல r equal to 2x and h equal to 3x. Therefore volume equal to 100.48 implies that 1/3 pi r square h equal to 100.48 இல்லையா? பைக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 3.14 into இது வந்து r வந்து 2x, so 2x the whole square. அப்படி இல்லைன்னா நீ 2x into 2x னு போட்டுக்கோ. ஸ்கொயர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் 2x into 2x into height வந்து 3x இல்லையா? so 3x equal to 100.48 இல்லையா? மல்டிப்ளை பண்ண 3 அப்படி இங்க இந்த 3யும் இங்க உள்ள 3x ல உள்ள 3யும் கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு இங்க x cube கிடைக்கும். x cube இல்லையா? This implies that 3.14 into 2 into 2 x cube is equal to 100.48. எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீ ஒரு சமயம் டிவைட் பண்ண வேண்டியிருக்கும் ரைட் சைடு கொண்டு போய், அந்த மாதிரி சமயத்துல don't multiply the terms and have a big number னு சொல்லியிருக்கேன். So this implies that x cube is equal to 100.48 by 3.14 into 2 into 2. 2 வச்சு கேன்சல் பண்ணுமா? 50.24. திருப்பி இன்னொரு 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 25.12 இல்லையா? இந்த 25 பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 3 8s are 24, 8 டைம்ஸ் போகும்னு தோணுது எனக்கு. மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 8 4s are 32, 3 1 8 is 8 plus 3 12, 1 carries 11, 1 carries. அப்புறம் 8 3s are 24, 24 into 24 plus 1 25. Exacta it goes 8 times, which implies that x cube equal to 2 cube or 8 இல்லையா? x cube equal to 2 cube, which implies that x is equal to 2. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேக்குறாங்க? find the slant height and its wall if it volume is னு கேட்டிருக்காங்க. slant height வேணும்னா r h ரெண்டும் தெரியணும். இப்போ therefore r is equal to 2x, which is equal to 2 into 2 equal to 4 centimeters, and h is equal to 3x, which is equal to 3 into 2, which is equal to 6 centimeters. L கேட்டிருக்காங்க. Now L is equal to square root of r square plus h square, which is equal to square root of 4 4s are 16 plus 6 6 are 36, which is equal to square root of 52. 52 எப்படி பிரிக்கலாம்? 4 into 13 னு பிரிக்கலாம். So it is 2 root 13 centimeter. So slant height equal to 2 root 13 centimeters. இல்லையா? புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? Fifteenth question. The volume of a cone with circular base is 216 pi cubic centimeter. If the base radius is 9 centimeter, find the height of the cone. It's very simple. Elia. Given volume is equal to 216
16 pi centimeter cube and radius equal to 9 centimeters and height is what? Which implies that 1 by 3 pi r square h is equal to 216 pi. Pi cancel பண்ணிடும். This implies that r square எவ்வளவுமா 81h இல்லையா? அப்படி இல்லைன்னா இங்கேயே இது மாதிரி போடலாம். 1 by 3 into 9 into 9 into h equal to 216. 3 3s are 9, which implies that h is equal to 216 by 3 into 9. 3 divide பண்ண 216 7 3s are இங்கே 2 3s are 1 9 is 8 9s are, which implies that h is equal to 8 centimeters. ரொம்ப ஈஸி இல்லையா? வால்யூமும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. You have to find out the height only. அடுத்த क्वेश्चन படிலாமா? Sixteenth question. Find the mass of 200 steel spherical ball bearings, each of which has radius 0.7 centimeter, given that the density of steel is 7.95 gram per centimeter cube. நமக்கு அதில் ஹிண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. நம்ம இதில் பிசிக்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம். mass is equal to volume into density. இப்போ முதல்ல என்ன வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? What is given? Given radius equal to 0.7 centimeters இல்லையா? We have to find out mass of 200 steel spherical ball bearings. Isn't it? Spherical னு கொடுத்துட்டாங்க. Volume of a sphere is equal to, ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? Volume of a sphere is equal to 4 by 3 pi r cube cubic units. Therefore, volume of 200 bearings equal to 200 into 4 by 3 pi r cube cubic units. இல்லையா? இது முதல்ல நீ கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல இந்த 7.95 சேர்த்து போட்டு வால்யூம் இன்டு டென்சிட்டி போட்டாலும் சரி. ஓகே. Therefore, mass of 200 bearings equal to volume into density, formula எழுதிக்கோ, equal to volume எவ்வளவு 200 into 4 by 3 into 22 by 7 into radius எவ்வளவு 0.7 into 0.7 into 0.7 into 7.95 grams. முடிஞ்சு போச்சு. டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஒரு 7 கேன்சல் ஆகும். அப்போ இது 0.1 ஆயிடும். ரொம்ப ஈஸி. இப்போ 3 இதையும் கேன்சல் பண்ண முடியுமா பாரு. 5 plus 7 12, 12 plus 9 21, ஈஸியா கேன்சல் ஆகும். 1 3 is 3, 2 3s are 6, 1 மீதி இருக்கும். 19ல 6 3s are 18, 5 3s are 15 இல்லையா? அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு this is equal to, இப்ப பாரு இந்த 200ல 2 0 இருக்கு. அப்ப நீ என்ன செய்யலாம்னா 2 டெசிமல் பிளேஸ மாத்தலாம். 265 மாத்தலாம் இல்லையா? இப்போ 2 into 4 into 22 into 0.7 into 0.7 into 0.1 இதை எப்படி எழுதிக்கலாம்? into 265 grams எழுதிக்கலாம். அந்த 200ல உள்ள 2 0 எடுத்துட்டேன். You can multiply and write the answer. So many grams எழுதலாம்.
அது நிறைய இருந்தது அப்படின்னா 1000க்கு மேல இருந்தா kg நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So let us multiply. 2 4s are 8. 8 2s are 16. 1 carries again 16 plus 1 17. அப்ப 176. இது 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம் 176. இது மட்டும் மல்டிப்ளை பண்ணு 49, அதாவது 0.49. இங்க ஒரு 0.1 இருக்கு. I can write it as 0.049 into 265. இது 3 தான் மல்டிப்ளை பண்ணோம். Let's multiply. 54 5 இல்லையா? 63 plus 5 68. 6 இங்க ஒரு 15. Now 24 2 28 plus 2 33 இங்க ஒரு 4 plus 3 7. அடுத்து 0ல மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 4 12 6 8. இப்போ எத்தனை டிஜிட்? 3 decimal places 1 2 3 into எவ்வளவு? 265. 5 4s are 20. ஈஸியா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது 22 carries 10 12 1 carries 30 31 3 carries 40 43. 6 4s are 24 2 carries 12 plus 2 14 1 carries 36 38 3 carries இங்க 48 51. 48 12 1 carries 16 17. 0 6 13 1 carries 12 15 16 1 carries 7 8. இங்க ஒரு 12 இங்க ஒரு 2. எத்தனை டிஜிட் பாரு? 3 digits 1 2 3. அப்போ 2286.36 grams னு வருது. If you want you can convert it into kilograms. How will you do it? 2286.360 grams. கிராம கிலோகிராம் மாத்திரனா 3 digits தள்ளி இந்த பக்கமா பாயிண்ட் வச்சுக்குவோம். 1000 ஆக டிவைட் பண்ணோம். 2.28636 grams. இத கூட நம்ம 2 decimal placeக்கு மாத்திரனா இங்க 2 இங்க வந்து 6 இருக்கு more than 5. அப்ப இங்க ஒரு 1 ஆட் பண்ணோம்னா it is 2.29 kg இல்லையா? கிலோகிராம் மாத்தி இருக்கோம் இங்க 2.29 kg. புரியுதா? அடுத்த क्वेश्चन போய்டுமா? I think we have got 4 more questions. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன நம்பர்லாம் அப்படி கம்பைன் பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன நம்பரா கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணு. Seventeenth question. The outer and inner area of a hollow sphere are 12 cm and 10 cm. Find its volume. இந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்ட். அதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்திருக்காங்க? கிவன் எழுதிக்குவோம் முதல்ல. கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் வந்து 12 centimeters. Small r equal to 10 centimeters. Then volume of material used தான் அது. Volume is equal to 4/3 pi r cube minus 4/3 pi small r cube cubic units equal to 4/3 pi அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா r cube minus r cube வந்து 7 ஓட மல்டிப்ளை இருந்தா மட்டுமே we can use 22/7 equal to 4/3 pi r cube அப்படிங்கும்போது 12 cube 12 12s are 144. அப்ப 144 இன்னொரு 12 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 12 4s are 48. 48 plus 4 52. 5 17. 1728 minus இது 10 cube. நீ வேணும்னா அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 4/3 pi into
12 cube minus 10 cube இன்னும் ஒரு லைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாம். டைரக்டா எழுதுறதுனாலும் நோ ப்ராப்ளம். So 1000 equal to 4/3 pi into 728. And 728 பார்த்த உடனே I know that it is divisible by 7 இல்லையா? So I can write it as 4/3 into 22/7 into 728. நான் கேன்சல் பண்றேன். 1 7 is 7, 1 7 0, then 4 7s மறந்துடாத, 0 போட மறந்துடாத. மல்டிப்ளை பண்ணி எழுதுனேன்னா your answer is there. So many centimeter cube. இப்போ 88 104 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். 104 into 88. 8 4s are 32, 8 32, 2 5 11 9 இல்லையா? இதை 3 ஆல நம்ம டிவைட் பண்ணோம். இங்கே டிவைட் பண்ணிடுவோமா? If you want you can write it here also. 9152/3 centimeter cube. 3 3s are 9, இங்கே ஒரு 0, 5 ஒரு 0, 2/3 centimeter cube. This is the volume of the material used. சரிதானா? நடுவில் வர ஜீரோஸை மறந்துடாதீங்க, you will be in trouble. Okay? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து 35 2/3 எழுதுவாங்க, நடுவில் போட வேண்டிய 0 மறந்துடுவாங்க இல்லையா? சென்டம் போயிடும். கால்குலேஷன் போடும்போது அவசரமா வேகமா போட்டாலும் கவனமா போடுங்க. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? Question number 18. The volume of a solid hemisphere is 1152 pi cubic centimeter. Find its curved surface area. Curved surface area என்ன தெரியணும்? R தெரியணும் இல்லையா? R தெரிஞ்சாதான் we can find out curved surface area. So first let's find out the radius. Given volume is equal to 1152 pi cubic centimeter. Hemisphere னு கொடுத்திருக்காங்க, which implies that 2/3 pi r cube இல்லையா? is equal to 1152 pi. Pi cancel ஆயிரும். This implies that r cube is equal to 1152 into 3/2. இங்க உள்ள 2/3 ரைட்ல போகும்போது 3/2 ஆகுது. Cancel the right common terms, common factors. 5 2s are, இங்க ஒரு 7 2s, இங்க ஒரு 6 2s இல்லையா? So this implies that r cube is equal to, இப்போ 576 டைரக்டா நீ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடு. That is the simplest way. 576 எடுத்து 2 times 2 8 8 இல்லையா? திருப்பி ஒரு 2 144. 144 பார்த்த உடனே உனக்கு தெரியும், it is 12 into 12. ஆனா இங்க நமக்கு கியூப் வேணும், அதனால இது மாதிரி எடுக்க முடியாது. So again we will divide it. 72 36 18 9 3. அப்ப எவ்வளவு பாரு? 3 6, இங்க ஒரு 2 3 இருக்கு. அப்போ 2 power 6 into 3 cube. இங்க ஒரு 3 இருக்கு இல்லையா? அப்ப 2 power 6 into 3 square into 3, which implies that r is equal to, இங்க 3 அதாவது எப்படி எழுதலாம்? 3 cube the whole square னு எழுதலாம். 2 square the whole cube னு எழுதலாம் இல்லையா? 2 square the whole cube into 3 cube இல்லையா? which implies that r is equal to 2 square into 3, இங்க 4 4 3s are 12 centimeters. r கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இப்ப வேலை CSA. Therefore CSA is equal to 4 க்கு பதிலா 2 போடுவோம், ஹெமிஸ்பியர்ங்கிறதுனால. 2 pi r square square units. Substitute பண்ணு. 2 into pi into 144 centimeters cube square. So 288 pi centimeter square. அதோட முடிச்சிடலாம்.
ஏன்னா அவங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து நமக்கு பைல தான் கொடுத்திருக்காங்க. so you can also give the answer in terms of pi. அதுக்கு பைக்கு வந்து இங்க 22/7 போடணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? போட்டா தப்பு இல்ல, பட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய டவுட் வர இடம் எங்கன்னா, மேம் எங்க நான் பை போட்டுக்கிறது, எங்க வந்து 22/7 போடுறது, எங்க 3.14 போடுறது, அந்த சிச்சுவேஷன் பார்த்து போடணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. டைம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னொரு 2 questions are there. நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு we'll stop it. Okay? Okay. 19th question. Find the volume of the largest right circular cone that can be cut out of a cube whose edges. இதுக்கு நான் diagram போட்டு தான் explain பண்ணணும். So I think I can do it tomorrow. And the last question. இது பண்ணுவோம், நாளை பண்ணுவோம். சரியா? The radius of a spherical balloon increases from 7 to 14 centimeter as air is being pumped into it. Find the ratio of the volumes of the balloon in the two cases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு sum, அதாவது 20th sum try பண்ணிட்டு வாங்க. That is your homework. Okay? So we'll meet tomorrow, children, with these 2 questions, and then we'll pass on to exercise 8.3. Okay? 8.3 ல என்ன பார்க்க போறோம்னா combined shapes பார்க்க போறோம். Combination of all the 3 shapes. Thank you, students. We'll meet once again tomorrow. Bye.